back to our channel. First of all, I miss you all lot. எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய பேர் நினச்சிப்பீங்க எங்கடா இவ காணாமல் போயிட்டாளா இல்லை ஓடி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அப்படியா இல்லை, லைக் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு வந்து த்ரோட் எல்லாம் பெயினாக இருந்தது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா லைக் உள்நாக்கு வளர்ந்துருக்கு அப்படிமா சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு த்ரோட் செம்ம பெயினாக இருந்தது. என்னால் பேச கூட முடியல, சரியாக எதுவுமே சாப்பிட முடியல. ஸோ ஃபுல்லாகவே வந்து கஞ்சி தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைக் எப்படி பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா ஊர்லேருந்து ஒரு பாட்டியை வர வச்சாங்க. அந்த பாட்டிலாம் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடி, அதுலேயும் பிடிச்சி உச்சி முடின்னு ஒன்று இழுத்து விட்டு போயிட்டாங்க. பார்த்தா அது கொத்தாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. லைக் வந்து என்னால் ஒரு 2 days 3 days முன்னுக்கு வரைக்கும் நல்லா பேச முடியல. ஸோ ஃபுல்லாகவே அந்த பெயினாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று கிச்சன் பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஓகேவாகிடுச்சு. ஸோ ஓகேனா இப்போ கூட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தது. நேற்று இன்னும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் வந்து என் வாய்ஸ் செம்ம கேவலமாக இருந்துச்சு. என்னால் கேட்க முடியல. நீங்களாம் ரொம்ப பாவம். ஸோ அதனால் உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் சொல்லி தான் நேற்று நான் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த எஃப்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்பெஷல் கம்பேக், ஓகேவா? கம்பேக் எஃப்எஃபாக தான் இருக்க போகுது. யாருக்கு கம்பேக் பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரிலேருந்து கம்பேக் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ நம்மளோட ஆர்என், அதுக்கப்புறம் வந்து வி, ஜங்கோக், ஜிமெயின் இவங்களுக்காக தான். ஸோ எஃப்எஃபோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் பிலாங்ஸ் டு லவ். இதுதான் வந்து இந்த எஃப்எஃபோட டைட்டில். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஜானராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரோட கேரக்டருமே நான் செதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு நானே பெருமைலாம் பீத்த மாட்டேன். ஒரு அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ லைக் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு. பிடிக்கலன்னா லைக் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லவ் வெர்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க விடுங்க. ஸோ சரி, நான் ரொம்ப வளவலன்னு பேசியிருக்கேன். வாங்க வெளிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோஸோட இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஹீரோயின்ஸ் ஓகேவா அவங்களுக்கானது. ஸோ டம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீரோயின்ஸ்க்கான பேர் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலேட்டடாக ஆகிற மாதிரி தோணும், ஓகேவா? ஸோ ஜானு வந்து மை ஃபேவரட். ஏன்னா வந்துட்டு லைக் அந்த ஒரு பேர் வந்துட்டு எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஜானுன்னு வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரமோட இன்ட்ரோ. ஆரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டான ஒரு எப்படி சொல்கிறது படிப்ஸு, ஃபுல்லாகவே படிப்ஸு, செம்ம வந்துட்டு எப்படி படிப்பு அப்படின்னே இருக்கிற ஒரு பர்சன். அவருக்குனா படிப்பு தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். லைக் இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுனா இதுதான் இப்படி தான் இருக்கணும். அந்த பிஎம்ஐலாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு மூவிலாம் கூட பார்ப்பாங்களே, அந்த ஒரு கண்ணாடியா. ஸோ அந்த மூவிலலாம் வந்துட்டு ஹன்சிகாக்கெலாம் வந்துட்டு நடக்குமே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவருக்குனா எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எதுவுமே வந்துட்டு குறையே இருக்கக்கூடாது. லிட்ரலி ஒரு ஓசிடி பர்சன்னு சொல்லலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்கும், பர்ஃபெக்ட் இல்லைனா அப்படின்னு பிடிக்காது. ஸோ ஆரமோட பேரான நூஹா, அதாவது நான் வந்து பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து யாரோட பயாஸோ அவங்கள வந்து நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆரமோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூஹா வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆப்போசிட்டான கேரக்டர். உங்களுக்குலாம் வந்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக போட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சாப்பாடு தான் அவ்வளோதுமே. அவ்வளோ வந்து ஒரு மாதிரி ஃபுட்டியான கேர்ள். யாரை பற்றியுமே கவலையே பட மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் உங்கள் வயிறுக்கு நீங்கள் குறையே வைக்க மாட்டீங்க. ஸோ செம்மையாக சாப்பிடுவீங்க. யார் என்ன பேசினாலுமே கவலையே பட மாட்டீங்க. அண்ட் தென் நிறைய பேர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, நீ சப்பியாக இருக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரு கவலை கூட பட மாட்டீங்க. ஆனால் உங்களோட சொந்த ஃபேமிலி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாமே வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டீங்க. ஸோ உங்களோட மாஸ்க்கு போட்டு நீங்களே மறைச்சிட்டு இருப்பீங்க அவங்கள. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வியோட வியோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீஷி, ஓகேவா? வியோட பேர் வந்து வீஷி, ஓகேவா? வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர்னா எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசுவார். ஆனால் அவருக்கு வந்துட்டு யாராச்சும் அவர்கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சாங்கன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்கக்கிட்ட திருப்பி வந்து காட்டி விட்டுருவாரு. வி எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு மிரர் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ வீஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீஷி வந்து செம்ம கோடான கேரக்டர், ஒரு மாதிரி ஆட்டிடியூடான கேர்ள். யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் உங்கள் வேலை அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப வந்து ஒரு செல்ஃபிஷான கேரக்டர்னு சொல்லலாம், ஓகேவா? லைக் சுயநலம்.
சுயநலம்னு சொல்ல முடியாது. லைக் நீங்கள் யாருக்கிட்டையுமே அவ்வளோ வச்சுக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் வேலை அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோதான், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு டாம் பாய் கேர்ள் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த அநீதி அப்படிலாம் ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு அப்படியே வந்து ஆஜராகிடுவீங்க. ஆனால் அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்க பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான கேர்ள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிமின். ஆக்சுவலி வந்து ஜிமினும் வியும் வந்துட்டு பிரதர்ஸ், ஓகேவா? அண்ட் என்ன விஷயம்னா, ஜிமின் அண்ட் வி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரதர்ஸ். எப்படி பிரதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வி வந்துட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் இல்லை, ஒரு மினிட்ஸ், ஓகேவா? 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் முன்னாடி பிறந்திருப்பாரு. ஜிமின் வந்ததுக்கப்புறமா பிறந்திருப்பாரு. வி வந்து எல்டர் பிரதர், ஜிமின் வந்து யங்கர் பிரதர், ஓகேவா? ஸோ ஜிமினோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீஷி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும். லைக் ரொம்ப வந்து ஸ்கார் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் இவன் தன்மே ஒரு மாதிரி படிப்ஸ் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் யார்கிட்டும் அவ்வளோ பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர். எப்படி சொல்கிறது, லைக் ரொம்ப ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. லைக் யார்கிட்டையுமே அவ்வளோ பேசுறது எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருப்பாங்க, ஓகேவா? அண்ட் ஜீஷியோட சிஸ்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானு. ஜீஷிக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஜானு, ஓகேவா? ஜானு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்காங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஜேகியோட இன்ட்ரோக்கு போயிடலாம். ஜேகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டான டைப்பு. அவருக்கு வந்து சுத்தமாக இந்த வில்லேஜ் பொண்ணுங்கனாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. லிட்ரலி அவங்க எல்லாத்தையுமே வெறுக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ எல்லாத்தையுமே வெறுக்கிறாரு. அவருக்கு சிட்டி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்ககிட்டலாம் மொம்பெல்லாம் இருப்பார், நல்லா பேசுவார். அண்ட் தென் ஒரு ப்ளே பாய் மாதிரி வச்சுக்கோங்களேன், ப்ளே பாயான கேரக்டர். ஸோ இப்போ அவரோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகி வந்து எப்படின்னா ஊதறித்தனமாக சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவார். நிறைய போய்ட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு கூத்தடிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அவரோட பேர் வந்து ஜானு, அதாவது ஜீஷியோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஜானு. ஸோ ஜீஷி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் கெஞ்சி போயிட்டு அதான் படிக்கிறாங்க. ஸோ ஜீஷிக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிராமம் அது எதுவுமே பிடிக்காது. லைக் ஒரு மாதிரி அவங்கன்னா லைக் ஃபுல்லாகவே மாடர்ன் தான். அதனாலேயே அவங்க வந்து ஊர் சைடே வரமாட்டாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி வந்துட்டு அவங்களோட கசின் கூட அனுப்பி விட்டுருப்பாங்க, கசினோட ஃபேமிலி கூட. ஸோ அதுக்கப்புறமா அவங்களும் வளர்ந்து கசினோட ஃபேமிலி விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துட்டு அவங்களே வந்துட்டு லைக் வந்துட்டு ஜீஷி வந்துட்டு லைக் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜானோட இன்ட்ரோ. ஜானு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டான கேரக்டர், செம்ம அமைதியான கேரக்டர், யாரும் வந்துட்டுமே போக மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அமைதி. அவங்களோட க்ளோஸான சர்க்கிள்ஸ் கூட தான் நல்லா சிரிச்சு பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் குழந்தைலாம் ரொம்ப பிடிக்கும், குட்டி குட்டி குழந்தைங்க கூட நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த கதை வந்து எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு பேராக தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். திடீர்னு எல்லாருமே வருவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நான் பேரை சொல்லிகிட்டே சொல்கிறேன், ஓகேவா? இப்போ அப்படி தான் வந்து எல்லாருமே காலேஜில் தான் இருக்காங்க. ஸோ வந்து இவங்க எல்லாருமே வந்து ஃபைனல் இயர், ஓகேவா? வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாம் பற்றியுமே எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அப்படி தான் லைக் வந்துட்டு இப்போ வந்து ஆரம்பா அப்படியே கிளாஸில் உட்காந்து எப்பயும் போல் படிச்சுட்டே இருக்காரு. இப்போ வீடா வந்திருப்பாரு, பார்த்தா அடடா படிப்ஸ் உட்காந்துருக்கு, சரி போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீணா அப்படியே அந்த ஆரம்பி ஷோல்டர் அப்படியே கை போட்டுட்டு அப்படியே உட்காடுறாரு. கையெடுங்க அதே மாதிரி சொல்கிறாரு, டேய் எனக்கும் உன் வயசு தான்டா, ஏமா தாத்தா காலத்தில் உள்ள மாதிரி வாங்க போங்க சி அந்த மாதிரிலாம் பேசுத, வீணை கூப்பிடு. சரி கையெடுங்க. ஏன் டேய் என்னைக்காச்சும் ஒரு மாதிரி நார்மல் மனுஷன் மாதிரி பேசுறியா, எப்போ பார்த்தாலும் புக்கு. டேய் உனக்கு சலிக்காதா? அதெல்லாம் சலிக்காது. நீங்கள் இப்படி கையை போடுறத நிப்பாட்டுறீங்களா? டேய் ஏன்டா அப்படி பண்ணுற? சரி சரி என்ன எழுதிட்டுருக்கா? இன்றைக்கி தானே நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ், எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்களே, ஒர்க்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன உட்காந்து மாங்கன்னு எழுதிட்டுருக்கா? அது வந்து லைக் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவர் வந்து இந்த வருஷம் படிக்க போகிற எல்லாத்தையுமே இப்போயே உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்காரு. வீக்னா கடவுளேன்னு இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே படித்து கொடுக்கும்போதே அவங்களுக்குலாம் சரியாக புரியாது. இவர் நான் படித்ததெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த நோட்ஸை கூட பார்க்காம இவராக வந்துட்டு மெமரைஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதான் அப்படி கண்ணு முடிச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே நோட்ஸ் எழுதிட்டு இருக்காரு. வீக்னா டேய் என்னடா பண்ணுற? அது வந்து அப்போ தானே எக்ஸாமுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். டேய் அதுக்கு நீ இப்படி பண்ணுவியாடா? கடவுளே நான் உன்னை படிப்புன்னு கூப்பிட்றதில்ல, எந்த வித தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பி. அதான் சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ஜிம்மன் அப்படியே அந்த கிளாஸ்குள்ளே நுழையிறாரு.
வீணா ஸ்நாக் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஜிமின் வந்து போய் கை வீசிட்டே வரும்போது வீணா டே எங்கன்னா என் ஸ்நாக்ஸு உன்னை ஸ்நாக்ஸ் தானே நான் வாங்கிட்டு வர சொல்ல அனுப்புனேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. டே நீ வந்து ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டுன்றதுக்காக ஓவர் ஆடிட்டு கவி. நான் ஓவரா டே உனக்கும் சேர்த்து தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கடா ஸ்நாக்ஸு இரு இரு ஒரு பறக்காதா இரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஸ்நாக்ஸ் அப்படியே எடுக்கிறாரு. வீணா அப்படியே சாப்பிட போகணும் ஆரம். ஏன் இங்கே சாப்பிட்றீங்க? என் பிளேஸ்லாம் டர்ட்டி ஆயிடும். அடப்பா சரிடா நீ உட்காந்து எழுது நான் பின்னாடியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேக் பெஞ்சுக்கு தாவிடுறாங்க. அப்போ ஆரம்னா சரியான யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் இப்படி பண்ணுறதுனால தான் எப்போ பார்த்தாலும் ஃபெயில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் நான் திருப்பி அவரோட வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் வந்து ஜெய்கோன் நுழையிறாரு. ஸோ ஜேகேல வந்து அப்படியே நுழைஞ்ச உடனே அங்கே வந்து சில கேர்ள்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அப்படியே வந்து வாசல்லே நிற்கிறாங்க ஜேகேக்காக. ஓகேவா ஜேகே வந்து வந்திருப்பாரு. ஸோ ஜேகே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி நிறைய பேர் வந்து அந்த வந்து அவங்களோட கிளாஸ் என்ட்ரன்ஸில் அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஜேகேண்ணா கேர்ள்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் ஓகே அப்படியே சொல்லுவேண்ணா. இப்போ ஜிம்மினும் மீயும் அப்படியே கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் தெரிந்துடலண்ணா மாமா ஆமாம் மாதம் அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேண்ணா மவுத் க்ளோஸ் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நார்மலாக ரெகுலராக நடக்குது தானே? அது எப்படிடா உனக்கு மட்டும் நடக்குது? தெரிலடா மேபி ஜீன் போல. எது ஜீனு? இந்த பியூட்டி எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்னை முன்னிட்டு அழகாக பெற்று போட்டாரு. அதான் பொண்ணுங்க அப்படியே க்யூவாக நிற்கிறாங்க. டே உனக்கே அது அநியாயமாக தெரியல. இத்தனை பொண்ணுங்க அதுவும் ஸ்கூலில் உள்ள எல்லா பொண்ணுங்க சாரி காலேஜில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் உடனே பார்த்தா என்னடா பண்ணுறது? ஸ்கூல் பொண்ணுங்களும் உன்னை தாண்டா பார்த்துச்சு, காலேஜ் பொண்ணுங்களும் உன்னை தாண்டா பார்க்குது. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது மச்சான்? அழகாக பிறந்துட்டேனா அப்படியே ஒரு விஜய்க்குண்ணா அப்படியே பெரும் வித்துட்டு இருக்காரு. டே அவன் என்னடா புக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கான்? டே படிச்சுட்டு இருக்காடா படிக்கிறானா? டேய் நம்மளே இதானடா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். டே அது மட்டும் இல்லைடா இந்த லாஸ்ட் இயர் செமஸ்டரில் நம்ம படிக்கிற எல்லாத்தையும் அவன் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். என்னது இப்போவே நோட்ஸ் எழுதுறானா? இவன் கூட கிளாஸ்மேட்டாக போகிறான். ஷீ இவன் எப்படிடா டாப்பராரா? இப்படி காலையில் உட்காந்து மாங்க நோட்ஸ் எழுதிக்கிட்டு ஓவர் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இவன் தானே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். அதான் போல் அதே மாதிரி 3 பேர் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. இப்போ அப்படியே நோகண்ணா அதாவது நீங்கண்ணா அப்படியே உங்களுக்கு தலையிறீங்க. அப்படியே வந்து வரும்போதே பேக்கெலாம் தூக்கிட்டு வரீங்க. ஒரு மாதிரி ஆடி சொல்லி தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வச்சுக்கிண்ணா வருது பாரு யானை. டே அந்த பொண்ணு யானை உனக்கு பிடிக்க மாட்டேங்குதா? எனக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. இப்படி பார்த்தா மட்டும் அப்படியே புள்ளி பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குடா. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கண்ணா அப்படியே உங்கள் காலையில் கேட்டுருச்சு. நீங்கள் தான் கேட்குறீங்க வச்சுக்கிறா என்ன திம்புறா? திமிரு தான். நான் என்றைக்கும் உங்ககிட்ட அப்படியே அடங்கி போயிருக்கேன். நீ தான் நினச்சிட்டு இருக்க நான் புலி பண்ணுறதா? ஆனால் நான் என்றைக்குமே உன் புலியாக ஆனதே இல்லை. உன் புலிக்கு அப்படியே விக்டிம் ஆகிட்டேன்னு மட்டும் நினச்சாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தான் உட்காருங்க அப்படின்னு உட்காந்து கையாடா அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்நாக் பேக்கெட்டை பிரித்து அப்படி சாப்பிட்றீங்க. உங்களோட க்ரஷ் யாரும் பார்த்தீங்கன்னா ஆரம் தான். ஏன்னா ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையிட மாட்டார். உங்களுக்கு அதனாலே ஆரம்பம் பிடிக்கும். லைக் மற்ற பசங்க மாதிரி இல்லை. இதே வந்து மற்ற பசங்க நான் பொண்ணு வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்கோர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆரம் அப்படி இல்லை. அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னே இருப்பார். லைக் யாருக்குமே எதுவுமே வந்து பண்ணவே மாட்டார். ஒரு மாதிரி செல்ஃபிஷாக இருப்பார். அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியல. நீங்கள் அப்படி ஆரம் பார்த்துருக்கீங்க. டே என்னடா காம்பினேஷன் இது ஒரு யானை அவன் ஒரு படிப்பு சலங்கிரும் அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு ஜேகே. ஸோ அப்போ அவர் நான் அப்படியே உங்ககிட்ட வராது வந்துட்டு நீங்கள் பிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? அந்த ஸ்நாக் பேக்கெட் பிடிக்குது அப்படியே வந்து பிரித்து சாப்பிட்றாரு. நீங்களா அது என்னோடய ஸ்நாக் பேக்கெட். ஸோ வாட் நீ என்னோடய கிளாஸில் சாப்பிட்டுருக்க. ஸோ கிளாஸில் ஸ்நாக் இஸ் நாட் அலவுட். ஜேகே ஒழுங்கா என் ஸ்நாக் பேக்கெட் திரும்பி கொடு. முடியாது அதே மாதிரி ஜேகேனா அப்படியே உங்களை வந்து புலி பண்ணிட்டுருக்காரு. அவர் லிட்ரலி வந்து உங்களை ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாரு. லைக் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்க சைஸ்லாம் பற்றி பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் செம்ம காண்டாக்குது. அப்படியே எந்திரிச்சு போகிறேன். நீங்கள் ஜேகே ஒரு ஏற்று விடுறீங்க. அவர் நான் அப்படிப்பட்டு தள்ளி விழுகிறாரு. ஆரம் வந்து பார்த்துருப்பாரு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் கால் கிட்ட தான் வந்து விழுந்துருப்பாரு. ஜேகே உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன எட்டி உதைக்கிறாளா? உன்னெல்லாம் நான் மிதிச்சிருக்கணும். எட்டி உதச்சிதோட விட்டேன் என்ன சந்தோஷப்படு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படியே கிளாஸ் விட்டு வெளியே போகிறீங்க ஸ்நாக் வாங்குறதுக்கு. பாவனா வந்து வியும் ஜிமனும் தான் வந்து அப்படியே ஜேகே தூக்கி விடுறாங்க. டே ஏன்டா அவகிட்ட வம்பு வச்சுக்கிறா? அவளை பார்த்தாலே எனக்கு வம்பு இருக்கணும் போல தான் தோணுது. சரியான இரிட்டேட்டட் ஃபெல்லோ.
பாரு எப்படி இருக்கா பாரு. ச்சே, நல்லா என்னமோ யானைக்கு ஒட்டலாம் போட்ட மாதிரி. என்னது இது? ச்சே, அவள் ஹாலும் அவள் பேக்கும் எப்பட்றா எப்பட்றா காலேஜ் வரா? சரி, நான் அசிங்கமாக இல்லை, அசிங்கமாகவே இருக்காதோ. அப்படியே வந்து தள்ளிக்கிட்டு. ச்சே, ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட சில பேர் அழகாக இருப்பாங்கடா. நான் பாரு அப்படியே மாதிரி ஒரு மாதிரி லிட்ரலி உங்களை மாதிரி பேடாக பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நீங்கள் போன உடனே இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரியே இல்லை. உங்கள் லைஃப் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்களா இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஸ்நாக் வாங்கிட்டு உள்ளுக்கு வரும்போதுனா வந்து அதே இதில் தான் ஒரு பொண்ணு வந்து என்ட்ரி ஆகிறா. ஸோ நல்ல டாம் பாய். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வீஷு தான். இப்போ நான் நீங்கன்னு சொல்லிக்கிறேன் சரியா. இப்போ வந்து நான் வந்து நோஹாவாக வந்து நோஹான்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீஷியாக வந்து நீங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வீஷு தான் அப்படியே வந்து என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அதாவது நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி ஆன உடனே வீக் வந்து செம்ம காண்டாக்குது. இவ்வளோ வந்துட்டாளா? ச்சே, இவ்வளோக்கு எனக்கு ஆகவே மாட்டேங்குது. இப்போ ஜெயிக்கடா டேய், எல்லா பொண்ணுங்களும் எனக்கு மடியுதுடா, இவன் மட்டும்தானே அப்படின்னு பார்த்தா முறைச்சிட்டு போகிறா. எனக்கு இவ்வளோ மட்டும்தானே பிடிக்கவே மாட்டேங்குது. இவ்வளோ பார்த்தாலும் பொண்ணாக தெரியல, இவன் மட்டும்தான் பிஸா சாப்பியா தெரியல, ஏனே தெரியலடா. நான் ஒரு 2 years முன்னாடிடா அதுக்கிட்ட போய்ட்டு அழகாக இன்ட்ரோ பண்ணதுக்கு பேசினா ஒரு மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. சரியானா அரகன் செல்ஃபிஷ் அப்படி மாதிரி வீணா அப்படி திட்டிட்டு இருக்காரு. வீஷு தான் அப்படி வந்து வியோட பிளேஸ் கிட்ட வராங்க. அதாவது வியோ ஒரு பிளேஸ் உட்காந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வீணா முடியாது, எக்ஸ்கியூஸ் மீ இது என்னோடய பிளேஸ் சார், இங்கே மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் சொன்னா. ஒழுங்கா என்னை வீணு கூப்பிட்டு. சரி வீண் நகருங்க. ஓ உனக்கு மரியாதைலாம் வருமா டாம் பாய்? அதான் சொன்னேன். அப்படின்னா இங்கே பாரு, அப்படி கூப்பிடாதா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், காலேஜோட ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு எப்படியாச்சும் கெட்ட வார்த்தை பேசுறதுனா நீ பண்ணிட்டு இருக்கல வி அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர்னா விஷி, இப்போ நீ என்ன பண்ணுறன்னு பார்த்தனா ஒழுங்காக என்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு ஒரு மாதிரி கைண்டாக கேட்டனா இந்த ப்ளேஸ் உனக்கு கிடைக்கும், இல்லைனா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களை வெறுப்பிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் செம்ம காண்டாகுது. அப்படியே டேபிளில் ஒரு தட்டு தான் தட்டுறீங்க. எல்லாருமே உங்களுக்கு திரும்பி பார்க்குறாங்க. வீணா அசரவே இல்லை. ஜிம்னா டேய் அண்ணா ஏண்டா கிட்ட பொம்பளிச்சுட்டு இருக்கா, வாட போகலாம். டே நீ விடுறா என்ன அப்படி தட்டுனா அப்படியே பயந்து ஒடுங்கிடுவேனா? இங்கே பார்வி எந்திரி. முடியாது, முடியவே முடியாது, எந்திரிக்க முடியாது. என்னடி பண்ணுவா அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்குலாம் அந்த டி அந்த வார்த்தை கேட்டோன்னே உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இப்போ நீங்களா சொல்கிற மாதிரியே போட்டு வீயை திட்ட ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே காதுலேருந்து ரத்தம் வர மாதிரி. ஸோ ஆனால் வீக்கை எதுவுமே எஃபெக்ட் ஆகிற மாதிரியே தெரியல. அப்படியே வந்து இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இப்போ ஜிமினுக்குனா அப்படியே காதுலேருந்து ரத்தம் வலிஞ்சிடும் போல் அந்தளவுக்கு காது பட்டிட்டு டே சிக்கே படம் ஓடி போயிடலாம். இந்த பொண்ணு என்னடா இந்த கீழே எந்த ஒரு கரையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களா எல்லா வேட்டையுமே போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. அம்மா சூ கா இது எல்லாத்தையுமே போட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்கீங்க. அவருக்குன்னா சொரணையில் அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இப்போ நீனா இவ்வளோ திட்டுறா, ஒரு வெங்கோ முட்டி வச்சிருக்கா, சிறன் மயில் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இங்கே பருவி ஒழுங்கு மேடா இங்கேருந்து கிளம்பி போகிறா, ஏன்னா இன்னும் வண்டை பச்சை கேட்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் நான் அப்படியே காலில் இந்த பஞ்சு ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா என்னது எத்தனை வாட்டி வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியாது இதான் நடக்கும்னா. அதான் ஆல்ரெடி சேஃப்டிக்கு பஞ்சு வச்சுட்டு வந்தேன். ஸோ நீ தட்டினதுலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எப்படியோ நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஹாப்பியாக போயிட்டு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சூடாக ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி டீயும் அதுக்கு மாதிரி அப்படியே கூல் ட்ரிங்க்ஸும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு நீங்கண்ணா என்ன காம்பினேஷன் சே டீ கூல் ட்ரிங்க்ஸா விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்த பிளேஸை நல்லா சானிடைசர் போட்டு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே உட்காடுறீங்க. இப்போ உங்களுக்கு நான் வீணா செம்ம காண்டாக்கு அப்படியே சிரிச்சு உட்காருங்க. இப்போ அப்படியே நான் வந்து இப்போ நோஹா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அப்படியே அந்த ஆரம் வந்து ஸ்டில் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஆரம்னா அப்படியே வந்துட்டு அவரோட பென்சில் வந்து கீழே விழுந்திருக்கும். இப்போ அவனை அப்படியே குனிஞ்சு எடுக்க மாட்டா. இப்போ நோஹா அப்படியே வந்து எடுத்து தராங்க. ஆரம்னா தேங்க்யூ அப்படியே அதை திரும்பிடுற. அவ்வளோதான். அவர் வந்து கேர்ள்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டார். ஒரு நாள் படிப்பு அதில் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஐடியல் டைப்பாகவே நீங்கள் வச்சுருக்கீங்க. அதாவது நோஹா வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்படி தான் கிளாஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாகுது. லைக் வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடறாங்க கிளாஸ்க்கு.
ஓகேவா? கொஞ்சம் டைமும் ஆகுது. ஸோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு ஆள் அவசர அவசரமாக உங்களுக்கு நுழையிறாங்க லைக் ஸ்வெட்டிங்கோட. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ஜீஷி, அதாவது ஜிமினோட ஆள். ஓகேவா? இப்போ ஜீஷி தான் அப்படியே வந்து உள்ளுக்கு நுழையிறாங்க. இப்போ ஜிமின்னா அப்படியே வந்துட்டு ஜீஷியை தான் பார்த்துட்டு இருக்காரு லுக் விட்டுட்டு. இப்போ ஜெயினா டே அந்த ஃபிகர் அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லுவேன். நான் ஜிமின் வந்துட்டு ஜிக்கு வால் அடிக்கிறாரு. டே ஊரில் உள்ள எல்லா ஃபிகரும் நீயே பண்ணடா, நான் கேட்கவே மாட்டேன்டா, ஆனால் இவ்வளோ பாரு சும்மா அழகாக இருக்கடா, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த கல்ச்சுரல்ஸில் சாரியில் வந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் நல்லா விழுந்துட்டேன். ஆனால் அப்புறம் ஏன்டா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினா? டே இவ்வளோ திருந்துடா மாமா, அன்னைக்கு பார்த்தத இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கான். டே அன்னைக்கு கூட இவ்வளோ அழகாலடா, என்னடா வருஷம் ஆக பாலிஷ் ஆகிட்டே இருக்கா, என்ன போடுறானே தெரியலையே, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு இருக்காரு. வந்து ஜீஷி பார்த்து பார்த்தீங்கன்னா ஜிமினோட வந்து மூணுக்கு பெஞ்ச் தான் வந்து உட்காராங்க. ஜீஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ வந்து லைக் ஜீஷி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து கிராமம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கிராமத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்து ஜீஷி வந்து சிட்டியில் வளர்ந்து பொண்ணுதான், ஆனாலுமே லைக் அவங்களோட பூர்வீகம் எல்லாமே கிராமன்றனால நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஜீஷியோட இன்ட்ரோ கேட்கும்போது அவங்களாம் இன்ட்ரோ சொன்னதுக்கப்புறமா எல்லாமே ஜீஷி வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால ஜீஷி நான் ரொம்ப தனியாக தான் இருப்பாங்க, படிப்பாங்க. ஆனால் ஜீஷிக்கு வந்து படிக்கிற எதுவுமே மெமரைஸ் ஆகாது. ஆனாலுமே டாப்பர் மாதிரி சீன் போட வேண்டியது. அப்படிதான் ஜீஷி வந்து படிச்சுட்டே இருக்க போனா ஒரு கால் வருது ஜீஷிக்கு. இப்போ ஜீஷினா அப்படியே வந்து காண்டாகி காலை வந்து அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறாங்க. அக்கா அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு ஜானோ, ஆல்ரெடி நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கா, உன்னோட ஒரு 7 மினிட்ஸ் தான் பெரிய பொண்ணு, என் தயவு செய்து இந்த மாதிரி என் அக்கான்னு கூப்பிடாதா. நெக்ஸ்ட் வீக் இங்கே வரல, அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் அப்போவே அம்மா கிட்ட சொன்னேன் நீங்கள் அனுப்ப வேணான்னு. நீ தயவு செய்து நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டுங்க வா, இல்லைனா இங்கே பட்டிக்காட் மாதிரி வந்துடாதா சரியா? அதே மாதிரி இப்போ உங்கள் அக்கா ஜீஷினை சொல்லிட்டு இருக்காங்க. நீனா அக்கா அது வந்து நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லைக்கா, அதுக்கு இங்கே எல்லாமே மாடர்னாக தான் இருக்கணும். தயவு செய்து இந்த சாரீ, இந்த ஹாஃப் சாரீ இதோட இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ தொலைச்சி கட்டிடுவேன் ஜானுவனை. ஒழுங்கு மரியாதா மாடர்ன் ட்ரெஸ்ஸோடு இங்கே வருதுன்னா வா. நான் அப்போவே அம்மா கிட்ட சொன்னேன், இங்கே காலேஜில் உனக்கு தேவை இல்லைன்னு. நீ ஏன்டி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காதில் வச்சு ஒரு மாதிரி சாஃப்டாக கத்திட்டுருக்காங்க. லைக் ஏன்னா லைக் வந்து சத்தமாக கற்றுனாங்கன்னா லைக் எல்லாத்துமே கேட்டோம். இப்போ வந்து மிடில் ஆஃப் கிளாஸில் இருக்காங்க. ஸோ அதனால் நீனா அக்கா ஏன் இப்படி பஞ்சிட்டே இருக்கா? ஏய் என்னடி இது ஸ்லாங்கு? ஐயோ கடவுளே, தயவு செய்து இந்த ஸ்லாங்கை அங்கேயே குப்பையில் தூடி போச்சுட்டு வந்துடு புரியுதா? இங்கே ஒரு மாதிரி அழகா ஸ்டைலிஷாக நான் உனக்கு பேச கற்றுத்தரேன், அதே மாதிரி பேசு. இங்கே வந்து என் மானத்தை வாங்குற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து நான் அக்கான்னு யார் உனக்கும் கூப்பிட்றது புரியுதா? எங்கே பார்த்தாலும் நீயும் நானும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும். உனக்கு இதெல்லாம் ஓகேனா இங்கே வந்து நீ உன்னோட அந்த பட்டிக்கடைத்தனத்தை கண்டினியூ பண்ணிக்கோ. அப்படி என்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த மாதிரி அக்கா அப்படின்னா கூப்பிட்றத தயவு செய்து உன் பட்டிக்காட்டுத்தனத்தை அந்த ஊர்லேயே அப்படி குளி தொட்டி பாய்ச்சிட்டு வந்துடு. எனக்கு இதனால தான் இந்த இறைச்சலான இந்த வில்லேஜ் எனக்கு பிடிக்காது. ஒழுங்கு மரியாதை அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து உனக்கு கொஞ்சமாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஜானு. அதுக்கப்புறம் என்ன பேர் இது? எனக்கு பாரு அம்மா இவ்வளோ அழகாக ஜீஷின்னு வச்சுருக்காங்க, உனக்கு பாரு ஜானு. அக்கா நீ தான்க்கா ஜெனிதான்ற இந்த பேரை ஜீஷின்னு மாற்றி வச்சுக்கிட்டேன். ஜெனிதா என்ன பேர் இது? சே என் பேர் ஜீஷி. சரிக்கா. என்னது? சரி ஜீஷி. அது சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிஷி நான் டக்குன்னு கால் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நீ தான் அந்த பக்கம் ஏன் அக்கா அப்படி வந்துட்டே இருக்கான். நான் அம்மா கிட்ட போகலன்னு தானே சொன்னேன். இந்த அம்மா என்ன சொன்னச்சோம் அக்கா என்ன போட்டு வைகிறான். அம்மா என்னடா அவனுக்கு அக்கான்னு கூப்பிடுன்னு என்னை இன்ட்ர பண்ணுறாங்க. இவனும் என்னை அக்கான்னு கூப்பிடாதுன்னு சொல்லி வஞ்சிட்ருக்கா. என்ன நான் இப்போ என்ன பண்ணுறது? இவங்க 2 பேரும் மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா சலிச்சுட்டு அப்படியே அவங்க கூப்பிட்டுருவாங்க. அப்படியே அவங்க போகிறீங்க. அப்போ மாமனா ஏடி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா? யார்? மூத்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன ஜெனிதா கால் பண்ணாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனிதா அவள் அங்கே ஜீஷின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டா.
தெரியாது உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவங்க அம்மாண்ணா தெரியும்டி, ஆனால் அவன் நம்மளுக்கு எப்பவுமே ஜெனித்தால. அம்மா என் உனக்கு கூப்பிடுறதோட நிப்பாட்டிக்கோ, அங்கெல்லாம் போயிட்டு அவளை ஜெனித்தாலும் கூப்பிட்டு வச்சிடாத. அவள் இப்போ நானே அக்கனை கூப்பிட்டதுக்கு அப்படியே வஞ்சி விட்டுட்டாமா. என்னடி சொன்னா, என்ன அக்கான்னா கூப்பிடாதா, நான் உன்னோட 7 நிமிஷம் தான் பெரிய பொண்ணு, இந்த மாதிரிலாம் பட்டிக்காட்டுத்தனுக்கு தான் மூட்டை கட்டி வச்சிட்டா. அவன் மட்டும் எங்களுக்கு போனாலாம் பட்டிக்காட்டு தானே அவனும் அப்படின்னா. அம்மா என்ன இருந்தாலும் அவளை நீ அங்கே அனுப்பி விட்டுட்டல. அவன் இந்த மாதிரி என்னமோ சொன்னான், ஸ்லீவ் வச்சாமே அதான் அந்த கையெல்லாம் இருக்காது அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்க சொல்கிறாம்மா. நான் அதெல்லாமல் அங்கே போட்டிருக்கேன், அதெல்லாம் ட்ரெஸ்ஸில் அங்கே போடுறலாம் அப்படின்னாம சொன்னான். இரு அவளுக்கு இருக்கு. அம்மா 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 அவளை போட்டு வையாதம்மா, அப்புறம் அவகிட்ட மொத்தமாக ஒட்டு வருவ எல்லாத்தையுமே அத்து விட்டுட்டு ஓடிட போகிறா. அதெல்லாம் வேணாம், நான் போகிறேன், நான் அவளை பார்த்துக்கிறேன். நீ அந்த மாதிரி மாறிடக்கூடாது. அம்மா எனக்கு நல்ல காலத்துலேயே இந்த மாதிரி போட்டு சுற்றுறதே ஒரு மாதிரியாக இருக்கும், இதை பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இதில் நான் எங்கேருந்து போட்டு சுற்றுருவேன். அம்மா அடுத்த வாரம் நான் கிளம்புறதுக்கு எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சிட்டியா? வச்சுட்டேன்டி, எல்லாத்தையுமே உனக்காக அப்படியே மூட்டைலாம் கட்டி வச்சுக்க. சரிம்மா, நான் போயிட்டு பின்னாடி 10 பாத்திரம் இருக்கு, போயிட்டு தொலைக்கி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போறீங்க. உங்கள் அம்மாண்ணா ஒருத்தி அப்படி இன்னொருத்தி இப்படி, கடவுளே எங்கே போய் முடிய போதோ அப்படியே மாதிரி அப்படியே புலம்பிக்கிட்டே இப்போ கிச்சனுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வேலையை கட்டிட்டு பண்ண போகிறாங்க. இப்போ இங்கே அப்படியே தான் ஜீஷ்னா சே நல்லா மூட்றாண்டா, எல்லாத்தையுமே ஸ்கால் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நான் எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ கிளாஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டு என்ன ஆகுது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ.